Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தி திணிப்பு, அதேபோல கல்வி நிதி, தொகுதி மறுசீரமைப்பு, இந்த விவகாரத்தை தேசிய அளவில் கொண்டு செல்ல திமுக திட்டமிட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தை முடக்கவும் திமுக திட்டமிட்டிருக்கிறது. இன்றைக்கு இது தொடர்பாக எம்பிக்கள் கூட்டம், திமுக எம்பிக்கள் கூட்டமானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அந்த கூட்டத்தில் 3 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தற்போது என்ன நிலவரம் என்பதை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இது தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் ஏற்கனவே 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆலோசிக்கப்படுது, முழு விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். கனிமொழி, வணக்கம். தற்போது நாம் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்றோம். அண்ணா அறிவாலயத்தில் தற்போது முதலமைச்சர் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் நாளைய தினம் டெல்லியில் நாடாளுமன்றம் கூட இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய திமுக எம்பிக்கள் என்னென்ன விஷயங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும், நம்முடைய அந்த கருத்தொற்றுமைக்கு மற்ற மாநில எம்பிக்களையும் அழைத்து வந்து அவர்களதை நம்முடைய கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார். குறிப்பாக ஹிந்தி திணிப்புக்குத்தான் நாம் எதிர்ப்பே தவிர ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரி கிடையாது. எந்த ஒரு மொழிக்குமே நாம் எதிரி கிடையாது. நம் மீது எந்த மொழியும் திணிக்கக்கூடாது என்பதை தெளிவுபட எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இருமொழி கொள்கையால் தமிழகம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி குறித்தும் நீங்கள் தெளிவுபட எடுத்துரைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக நாம் பேசக்கூடிய பேச்சால் இந்திக்கு எதிராக, அதாவது இந்தியை விமர்சனம் செய்தோ தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களோ அது போன்ற விஷயங்கள் வேண்டாம் என்ற தொனியிலும் முதலமைச்சர் பேசியிருக்கின்றார். இந்த விவகாரத்தை ஒரு திமுக பிரச்சனையாக பார்க்காமல் ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது நம்முடைய மாநிலத்துக்கு மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களுக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதால் அந்த மாநில எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 3 முக்கியமான அறிவுறுத்தல்கள் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதி பகிர்வை கேட்டு பெறுவது தொடர்பான கோரிக்கைகள், முழக்கங்கள் எழுப்பப்பட வேண்டும். அதே போல அந்த இருமொழி கொள்கைக்கு மாற்றாக மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல தொகுதி மறுவரையறை, இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் பாதிக்கப்படக்கூடிய 7 மாநிலங்கள், அந்த மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள், அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், இதில் ஒத்த கருத்துடையவர்களை ஒருங்கிணைப்பதற்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் கொண்ட குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களோடு அதிகாரிகளும் சிலர் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அவர்கள் சென்று அவர்கள் ஒருபுறம் சந்தித்து இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வந்தாலும் கூட நீங்கள் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான குரல் எழுப்ப வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார். ஒவ்வொரு முறை நாடாளுமன்ற கூட்டம் தொடங்கும் போதும் இது போன்ற அறிவுறுத்தல் வழங்குவதற்காக ஒரு கூட்டம் கூட்டப்படுவது வழக்கம்தான் என்றாலும் இந்த முறை நடைபெறக்கூடிய கூட்டம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம், நான் முன்பே சொன்னது போல மும்மொழி கொள்கை, நிதி பகிர்வு, அது மட்டும் இல்லாமல் தொகுதி மறுவரை, இந்த 3மே ரொம்ப சென்சிட்டிவான மேட்டரு. அதனால இதுல ரொம்ப கவனமாகவும் அதே நேரத்தில் வீரியமாகவும் செயல்பட்டு நம்முடைய தொகுதிக்கான, நம்முடைய மாநிலத்துக்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய பேச்சின் சாராம்சமாக இருந்தது. Taste the Daily.